ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது டேஸ்ட் வித் அண்ணாச்சி. என்னதான் நம்ம வீட்டில் விதவிதமாக சாம்பார் வச்சு சாப்பிட்டாலும் சில நேரங்களில் இந்த கல்யாண வீட்டில் கொடுக்குற சாம்பார் வேறு மாதிரி இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் நல்ல சோத்தில் ஊற்றி குழச்சி சாப்பிட்றதுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு நல்ல கட்டிய பருப்பெல்லாம் வச்சு காய்கறியெல்லாம் கொஞ்சம் கம்மியாகவே போட்டு ரொம்ப வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கல்யாண சாம்பார் தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லிக் கொடுக்குறது உங்களுக்கு முழுமையாக தெரியும். இந்த அருமையான கல்யாண வீட்டு சாம்பாரை எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாம்பாருக்கு தேவையான பருப்பு நம்ம வேக வச்சுக்கலாம். அதுக்கு நான் 100 கிராம் சிறுபருப்பு எடுத்துக்கிறேன், 100 கிராம் துவரம்பருப்பு எடுத்துக்கிறேன். சமமாக 2 ஈக்குவலாக எடுத்து அதை ஒரு 2-3 வாட்டி நல்லா அலசி எடுத்துருக்கேன். இந்த மாதிரி அலசி எடுத்ததுக்கப்புறம் இதை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி இதை ஒரு 2-3 விசில் வரைக்கும் வேக விடணும். பருப்பு நல்லா மசிய வேகக்கூடாது, கொஞ்சம் திப்பியாக இருக்கணும். அப்போ தான் சாம்பார் நல்லாயிருக்கும். இதில் ஒரு 4-5 பல் பூண்டு, கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் கண்டிப்பாக சேருங்க, அந்த சாம்பார் நல்லா வாசனையாக இருக்கும். கொஞ்சமாக மஞ்சப்பொடி, அப்புறம் 2 கட்டிக்காயம், இதை நான் நறுக்கி சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டிங்கன்னா அந்த பருப்பு பொங்கி வராது. அதனால் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து குக்கரை மூடி ஒரு 2-3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம இந்த சாம்பாருக்கு தேவையான காய் எடுத்துக்கலாம். நான் ஒரே ஒரு முள்ளங்கி, ஒரு கேரட்டு, 2 கத்திரிக்காய், ஒரு 2-3 பீன்ஸு, ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு 2 அவரைக்காய், அப்புறமா தக்காளி பழம் ஒரு 3, இவ்வளோ தான் எடுத்திருக்கேன். இதை நம்ம கட் பண்ணி எடுத்து தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். ஒரு முருங்காயும் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு அது பொரிஞ்சு வந்ததும் 2-3 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. வரமிளகாய் சேர்த்து கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து அது பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நான் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை, அதை மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயமாக இருந்தால் 1 மட்டும் சேர்த்துக்கலாம். நீள்வாக்கில் கட் பண்ணி அதை லைட்டாக கண்ணாடி பதத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்ச ஒரு 3 தக்காளி பழத்தை இதில் சேர்த்துக்கலாம். வழக்கத்தை விட ஒரு பழம் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த சாம்பார் நல்லாயிருக்கும். தக்காளி சேர்த்து 1 நிமிஷம் வரைக்கும் வதக்கி விட்டால் போதும், மசிஞ்சு வரணும்னு அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச காய்களை சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய், மிளகாய், கொஞ்சமாக உருளைக்கிழங்கு, பீன்ஸு, அவரைக்காய், கேரட், அப்புறம் முள்ளங்கி, கடைசியாக முருங்கைக்காய், இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து இதை ஒரு முறை நல்லா கலந்து விடணும். கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுருங்க. அந்த எண்ணெயிலே 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு இதை ஒரு 2-3 நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டுறலாம். அந்த எண்ணெயிலே இந்த காய் வெந்தால் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 2-3 நிமிஷம் இந்த எண்ணெயிலே இது வெந்திருக்கு. இப்போ ஒரு முறை நல்லா கலந்து விட்டுறலாம். எண்ணெயிலே வேகும்போது காய் கிட்டத்தட்ட பாதி வேக்காடுக்கு வெந்துடும். இந்த டைமில் நம்ம சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். நான் வழக்கமாக வீட்டில் யூஸ் பண்ணுற அந்த சாம்பார் பொடி தான் சேர்க்குறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற எந்த சாம்பார் பொடியாக இருந்தாலும் இந்த நான் சொன்ன அளவுக்கு 2.5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, 2.5 டீஸ்பூன். கூடவே நான் காரத்துக்கு கொஞ்சம் மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு சாம்பார் பொடியில் உள்ள காரம் போதும்னா அந்த மிளகாய் பொடியை ஸ்கிப் பண்ணிடுங்க. சாம்பார் பொடி போட்டு நல்ல ஒரு முறை கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அந்த காய்கள்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு முறை கலந்துக்கோங்க. ஏன்னா நம்ம இன்னும் பருப்பு ஊற்றும் போது அது தேவைன்னா தண்ணி சேர்த்து ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டுட்டு இந்த காயை ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விடலாம். இப்போ 5 நிமிஷமாக இந்த காய் கொதிச்சிருக்கு. இப்போது நல்லா காயெல்லாம் முழுமையாக வெந்து வந்துருச்சு. ஒரு முறை கலந்து விட்டுட்டு நம்ம வேக வச்ச பருப்பை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டு ஒரு முறை கலந்து விட்டு அதோட கன்சிஸ்டன்சியை பார்த்துக்கோங்க. இப்போது எனக்கு இது கொஞ்சம் திக்காகவே இருக்குது. அதனால் நான் அந்த குக்கரை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த குக்கரில் உள்ள தண்ணியை இதில் சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க.
கலந்து விட்டதுக்கப்புறம் அது ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும். நல்லா சாம்பார் இப்போ கொதித்து வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிஷத்துக்கு மேலேயே அது நல்லா கொதித்து வந்திருக்கு. இந்த டைமில் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு நான் ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை கரைச்சி வச்சுருந்தேன். அந்த புளி தண்ணியை இதில் சேர்க்கப்படும். இப்போ நல்லா 2-3 நிமிஷம் கொதி வந்ததுக்கப்புறம் நாம் இந்த புளி தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக புளி போதும், ஏன்னா நம்ம ஏற்கனவே தக்காளி பழம் 3 பழம் சேர்த்துருக்கனால ஒரு டேஸ்ட்டுக்காண்டி ஒரு நெல்லிக்காய் அளவு போதும். பெரிய நெல்லிக்காய் அளவு கரைச்சி அதில் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்துருங்க. புளித்தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் லைட்டாக கொதி வர மாதிரி நம்ம மல்லித்தலையை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. புளித்தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் சாம்பார் ரொம்ப கொதிக்கக்கூடாது. ஒரு கொதி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மல்லி இலையை தூவிடலாங்க. அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான ஒரு கல்யாண வீட்டு சாம்பார் தயாராகிடுச்சு. சாதம், இட்லி, தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ஒரு முறை செஞ்சு பாருங்கள். உங்களோட கருத்துக்களையும் சொல்லுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே.